வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. நம் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்றைய இந்த புத்தக கருத்தாய்வு நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சியே மனதின் தேவை என்ற ஒரு தலைப்பை எடுத்து இங்கு விரிவாக எடுத்துரைத்த சித்ராமா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். இங்கு மகிழ்ச்சியே மனதினுடைய தேவை, மனதினுடைய தேவை என்பது மகிழ்ச்சியே, இப்படியும் கூட போடலாம் இதை. சரி, இப்போது இந்த தலைப்பில் மனதினுடைய தேவை என்ற அந்த இரண்டு வார்த்தைகளையும் நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. என்னன்னு கேட்டால், இந்த மனதினுடைய தேவை என்று எங்காவது நாம் சமுதாயத்தில் பார்த்திருக்கிறோமா என்றால், சமுதாயம் முழுவதும் மனதின் தேவைகளாகத்தான் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ன என்று சொன்னால், இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் என்றால் பெரும் பகுதி, 99.9% வச்சுக்கோமே, உடலின் தேவையைத்தான் மனதின் தேவை என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகமாக இருக்கிறது. இங்கே தான் ஒரு பெரிய அறியாமை என்பது இருக்கிறது. இது இருக்கும் வரை எந்த மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எந்த மனிதனும் என்று சொன்னால், அவன் உலகத்தில் நம்பர் 1 பணக்காரராக இருந்தாலும், பெரிய அமைச்சராக இருந்தாலும், எந்த ஒரு அதிகாரம் மிகுந்த ஒரு பதவியில் இருந்தாலும் மகிழ்ச்சி என்பது இருக்கவே முடியாது. அப்போ இங்கே ஒரு பெரிய அறியாமை என்பது இருக்கிறது. இந்த அறியாமையை போக்க வேண்டும் என்று சொன்னால் எப்போ முடியும் அப்படின்னா, மனம் என்றால் என்ன என்று முதலில் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டுமே. அதை சமுதாயத்தில் நாம் எங்காவது மனம் என்றால் என்ன என்று எங்காவது பள்ளியிலிருந்து கல்லூரி வரை எங்காவது சொல்லி கொடுத்திருக்கிறோமா? மனம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு தான் இவ்வளவு உலகம் முழுவதும் இத்தனை நாடகங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆனால் மனம் என்றால் என்ன என்றே தெரியாமல் இந்த மனதை கொண்டு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எவ்வளவு ஒரு அடித்தளம் இல்லாத, அஸ்திவாரம் இல்லாத கட்டடம் போல அல்லவா தெரிகிறது. இதுதான் இன்றைய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அப்போ மகரிஷி சொல்லுவாங்க, 3 மறைபொருள்கள் என்று சொல்வார்கள். அந்த 3 மறைபொருள்களையும் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் மிகவும் விரும்பித்தான் இந்த அமைப்பையே அவர்கள் தொடங்கினார்கள். மறைபொருள்கள் என்று சொன்னால் அவை இருக்கிறது, ஆனால் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை, எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை, அது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை, அதை பற்றி எதுவுமே தெரியவில்லை. ஆனால் இருக்கிறது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. இங்கே அங்கே தான் பிரச்சனை. இப்போ அது இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்துட்ட பிரச்சனையே இல்லை. ஆனால் இருக்குது, வடிவேல் சொன்ன மாதிரி தான் இருக்குது, ஆனால் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இருக்கு. அதை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் இருக்கிறது. இதுதான் இந்த 3
இந்த மறைபொருள்கள் மூன்றையும் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தில் 99.9% துன்பம் நீங்கிவிடும். அதுக்கான முயற்சி தான் மகரிஷி எடுத்தார். மகரிஷி இந்த தத்துவங்களெல்லாம் ஆரம்ப காலத்தில் 80களில் 80க்கு 85 அப்போ கொடுக்கும் பொழுது அவர் என்ன ஒரு தலைப்பின் கீழ் கொடுத்தார் என்று சொன்னால், அப்பொழுதெல்லாம் மறைபொருள் விளக்க பயிற்சி, இப்படி தான் பயிற்சி இருக்கும். அப்போ எல்லாம் 10 நாள் பயிற்சி. ஆழியாறில் கூட ஆழியாறில் கட்டடமே இல்லை, அங்கே ஒரு குடிசை மட்டும் போட்டு இருக்கும் பொழுது அந்த குடிசையிலே 10 நாள் பயிற்சி நடத்தி இருக்கிறார் மகரிஷி, மறைபொருள் விளக்க பயிற்சி. அந்த மறைபொருள் விளக்க பயிற்சி ஓரளவுக்கு பிரம்மாண்டமாக நடத்தியது எங்கு என்று சொன்னால், கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திராவில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஷீட் இருக்கக்கூடிய ஒரு ஹால். சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஹால் தான், தரையில் தான் உட்காரணும். அந்த ஹாலில் தான் மகரிஷி அவர்கள் மறைபொருள் விளக்க பயிற்சி ஓரளவுக்கு பிரம்மாண்டமாக நடத்தினதாங்க 10 நாட்கள் நடத்தி இருக்கிறார். இப்போ நம்ம கன்னியாகுமரி பயிற்சி ராதாகிருஷ்ணன் சார் போடும்போது அவர் நடத்திய அந்த ஹால் தான் சாப்பாட்டு அரங்கமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ மறைபொருள் விளக்க பயிற்சின்ற இந்த மூன்றையும் விளங்கி கொள்ளாதது தான் காரணம். அது 3 என்னென்ன? ஒன்று இறைவன், இன்னொன்று உயிர், 3வது மனம். இந்த 3 தான் மறைபொருள். இப்போ நம்ம எல்லாத்தையும் கேட்குறோம், உங்களுக்கு உயிர் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். நீ உயிரோடு இருக்கீங்களா? கண்டிப்பாக உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ரைட்டா? உயிரை பற்றி தெரியுமா? அது எங்கே இருக்கிறது? அதை காட்ட முடியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பது தெரியும். அது இருக்குது, ஆனால் அதை பற்றி தெரியாது. சரி, நமக்கு தான் தெரியாது. ஒரு எம்டி படித்த டாக்டருக்காக தெரிய வேணாமா? எம்டி பிஹெச்டி எல்லாம் முடிச்சிருக்காரு. உயிர் என்றால் என்ன தெரியாது. எங்களுக்கு சிலபஸில் இல்லை, நாங்கள் படிக்கவில்லை. சரி, படிக்கவில்லை, எங்களுக்கு தெரியாது என்று சொன்னாலும் பரவாயில்லை. உடலில் உயிர் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுவார் அவர். ஏன் அப்படின்னா, நாங்கள் அதாவது மருத்துவத்தில் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிட்டோம், அங்கே உயிருங்கிறதுக்கே ஒன்றுமே சொல்லலை. ஆனால் உயிர் என்பது இல்லை. ஓ, உங்கள் சிலபஸில் சொல்லலைன்னா அது இல்லைன்னு அர்த்தமோ? அதுதான் தன்மணிப்பு. அதான் தன்மணிப்பு. இப்படி ஒரு தன்மணிப்பு இருக்கிறது. எங்கள் சிலபஸில் இல்லைன்னா அது இல்லையா? இந்த தன்மணிப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான மருத்துவர்களிடம் இருக்கக்கூடிய தன்மணிப்பு ரொம்ப 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 அதிகம். இன்னொரு தன்மணிப்பு அவங்கள்ட்ட இருக்கும். என்னென்னா, இது ஒரு தன்மணிப்பு. உயிருங்கிறது அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்கிறது. இதை இங்கே இல்லை, வேதாத்ரி மகரிஷி லண்டனில் ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போதே அங்கே ஒரு பெரிய டாக்டர் எதிர்த்து சொல்கிறார், உடம்புக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு சொல்கிறது ஹம்பக் அப்படின்னு சொல்கிறார். அப்படிதான் இருந்தது. மகரிஷி அவர்கள் அவரை உட்கார சொல்லிட்டு, இன்றைக்கி தலைப்பை உயிர் என்று வைத்துக்கொள்வோம் என்று 2 மணி நேரம் உயிரை பற்றி அவர் ஒரு டாக் கொடுத்தார். 3ஆம் கிளாஸ் படித்தவர் உயிரை பற்றி ஆங்கிலத்தில் 2 மணி நேரம் அங்கு உரையாற்றுகிறார். நீ எந்த யூனிவர்சிட்டியில் படித்தீங்கன்னு கேட்டாங்க. அப்போ தான் மகரிஷி சொன்னார், நான் சிட்டி ஆஃப் யூனிவர்ஸில் படித்தேன்னு சொன்னார். சரி, இதை விட இன்னொரு தன்மணிப்பு என்ன தெரியுங்களா? ஒரு நோய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள், இதை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க குணப்படுத்தவே முடியாதா அப்படின்னு கேட்டால், குணப்படுத்தவே முடியாது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், எங்களால் குணப்படுத்த முடியலைன்னா யாருனாலையும் குணப்படுத்த முடியாது. அப்போ எங்களால் குணப்படுத்த முடியலைன்னா அது குணப்படுத்தவே முடியாது என்று ஒரு பெரிய தன்முனைப்பில் ஒரு பொய்யை தூக்கி போடுவாங்க. என்னிடம் ஒரு எம்டி டாக்டர் அப்படிதான் சொன்னார், உன்னுடைய ஆஸ்மாவை குணப்படுத்தவே முடியாது, இந்த பிறவியில் உனக்கு கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் அப்படி தான் சொன்னார். ஆனால் நான் குணப்படுத்தி 100% குணப்படுத்தி 20 ஆண்டுகள் கழிந்து விட்டன. அப்போ இப்போ என்ன சொல்லுனாங்க, எங்களுடைய சிஸ்டத்தில் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லணும். அப்போ வேறு அது முடியக்கூடிய இடம் இருக்கலாம் என்று சொல்லணும்ல, சொல்கிறதில்லை. இது ஒரு தன்மணிப்பு இருக்குது.
அப்போ உயிர் என்பது எங்கள் சிலபஸில் இல்லைன்னா உயிரே இல்லைன்னு சொல்லிடுறது. அப்போ இந்த மறைபொருள் அந்த உயிரை உயிரே என்ன பாடுபடுது, ஏப்பா இந்த உயிரை பிடிச்சி இந்த பாடுபடுத்துகிற, ரைட். சரி, மனம் என்பது எங்கே இருக்கிறது, அதை பற்றி தெரியுமா? இப்போ மக்கள்கிட்ட மனம் கேட்டால் எனக்கெல்லாம் மனசு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம், ரைட்டு. மனசு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு இவன் கேட்குறாரு. ஒரு 1000 ரூபா கொடுங்கிறாரு, என்கிட்ட இல்லைங்கிறார் அவர். என்னையா உனக்கு மனசே இல்லைன்றார். இப்போ மனசுங்கிறது இப்படி தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். சரி, அப்போ இதை யார்கிட்ட போய் கேட்குறது? மனோதத்துவ மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். அவர் தான் மனசை சரி பண்ணுறவர். மனம் என்றால் என்ன அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் மனோ தத்துவ நிபுணர் அப்படின்னு சொல்வார். அப்போ அங்கே அது மறைபொருளாகத்தான் இருக்கிறது. இதற்கு மேலே 3வது இருக்கே இறைவன். அப்போ இறைவன் எது இறைவன், எங்கு இறைவன் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு மறைபொருள். அது இருக்குதா இல்லையா, இது இவங்க சரியாக காமிக்க முடியல, அது ஒன்றும் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இருக்குது ஆனால் அது மறைபொருளாக இருக்குது, அதுவும் மறைபொருள். அது பெரிய டிபேட்டுக்குரியது. அப்போ சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒன்றை மட்டும் அது இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் உயிர் இல்லை, மனம் இல்லைன்னு சொல்கிறதில்ல. இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களே உயிர் இல்லை மனம் இல்லைன்னு சொல்கிறதில்ல. ஏப்பா இந்த 3மே மறைபொருள், இந்த 2ஐயும் காட்ட முடியல, ஆனால் இருக்குன்னு சொல்கிற, அதையும் காட்ட முடியல, அதையும் இருக்குன்னு சொல்லிட வேண்டியதானே. அதை மட்டும் நாங்கள் இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா எங்கள் குருநாதர் அப்படி தான் சொன்னார், நாங்கள் அப்படி சொல்கிறோம். ஆக இப்போ இந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. சரி, இப்போது மகரிஷி அவர்கள் இந்த 3ஐயும் பற்றி அவர் விளக்குகிறார். 3ஐயும் விளக்கி கூறுவதுதான் மகரிஷியினுடைய அந்த மறைபொருள் விளக்க பயிற்சியாக இருக்கிறது. சரி, அப்போ அந்த மனதின் தேவை என்பது மகிழ்ச்சின்னு சொல்லும் பொழுது, இப்போ மனம் என்பதை பற்றிய ஒரு தெளிவு கிடைத்து விட்டால் அதுக்கப்புறம்தான் மனதின் தேவையை மனிதன் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த உடலின் தேவையைத்தான் மனதின் தேவையாக மனிதன் புரிந்து கொள்வான். அப்போ இந்த உடலின் தேவை என்ன? பசிதாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துவேகம். இது எதனுடைய தேவை? இது உடலினுடைய தேவை. இதுவாவது தெரிகிறதா சமுதாயத்துக்கு? பசி என்பது உடலினுடைய தேவையா மனதினுடைய தேவையா? இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வந்துடும் சமுதாயத்தில். பசி என்பது உடலினுடைய தேவையா மனதினுடைய தேவை? அது மனதினுடைய தேவை என்று சாதாரண சொல்லிட்டு போயிடுவாங்க, அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படி தானே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ரைட்டா? உடை மனதினுடைய தேவையா உடலினுடைய தேவையா? மனதினுடைய தேவை. இப்போ பாருங்கள், இந்த 3ம் தேவைகள் 3 என்று மகரிஷி சொல்லிட்டாங்க. நான் கூட மகரிஷி இப்போ இருந்தால் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கணும், சாமி அதில் தேவைகள் 3 அப்படிங்கிறதுல உடலினுடைய தேவைகள் 3ன்னு கூட எழுதிக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. தேவைகள் 3ன்னு மட்டும் எழுதிட்டார். அந்த தேவைகள் 3 என்பதை பாருங்கள், அது உடலினுடைய தேவை மட்டும்தான். அங்கே அது உடலோடு உயிர் வாழ்வதற்காகத்தான் அந்த தேவைகள் 3. அது உடலினுடைய தேவைத்தான் அங்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் இது முழுவதையும் மனதினுடைய தேவையாக மாற்றிவிட்ட மனிதன். பசி சாப்பிடணும், மனசுக்கு தான் சாப்பிடணும். தாகம் மனசுக்கு தான் குடிக்கணும். தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடை மனசுக்குத்தான் போடணும். அதே போல் வீடு மனசுக்காகத்தான் கட்டணும். இப்படி தானே இருக்கிறது. ஏதோ போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி உடல் கழிவுகளின் உந்து வேகம் மட்டும் நம்ம நினைச்சோடனே யூரின் போக முடியுமானா போக முடியாது, நினைச்சோடனே மோசன் போக முடியாமானா போக முடியாது. இல்லைங்க, அது வந்தால் தானே போக முடியும். ஓ, அது உடலினுடைய தேவை. அப்பா இதையாவது உடலினுடைய தேவைன்னு ஒத்துக்கிட்டேப்பா, கிட்ட அது இது நினச்சி பார்க்குற முடியல. இல்லைப்பா, இன்னும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு யூரின் போகிறதுக்கு வண்டி நிற்காது. இப்போ யூரின் வருதோ இல்லையோ, நீங்கள் மனசில் நினச்சி யூரின் போயிட்டு வந்துடுங்க, வண்டி நிற்காத அப்புறம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், வருமா? வராது. அப்புறம் வண்டி கிளம்பி 1 மணி நேரம் கழிச்சு
ஐயா நிறுத்தியா, ஏன் அன்னையே அங்கேயே போக சொன்னனே, அங்கே முடியல, இப்போ உடல் கேட்கிறது. அப்போ இந்த இந்த தேவையை மட்டும்தான் உடலினுடைய தேவை என்று ஒத்துக்கொள்ளுகிறான் மனிதன். மற்ற தேவைகளை எல்லாம் மனதினுடைய தேவையாக மாற்றிவிட்டான். ஆனால் இதில் என்ன நடக்கும் பாருங்க, அந்த மற்ற இரண்டையும் மனதினுடைய தேவையாக மாற்றி வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த உடலினுடைய தேவை இருக்கிறது அல்லவா, உடலினுடைய கழிவுகள் வெளியேறுவது, அது இயல்பாக நடக்காது. மேலே ரெண்டுலையும் நீ மனசாக மாற்றிட்டீங்கன்னா இங்கேயும் இயல்பாக நடக்காது, இதை கெடுத்து விடுவாய். இது ஒரு பெரிய தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம். சரி, அப்போ இப்படி இருக்கிறதுனால தான் இந்த மனம் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. அப்போ இப்போ மனதினுடைய தேவை மகிழ்ச்சி தான் நம்ம தலைப்பு கொடுத்துட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னோம்னா, இந்த உடலினுடைய தேவையிலே மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறான் மனிதன். மனம் தேடிக்கொண்டிருக்கு, மனித மனம் தேடிக்கொண்டிருக்கிறது. அப்போ மனித மனம் உடலினுடைய தேவையில் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறது. அங்கே மகிழ்ச்சி கிடையாதுங்க. உடலினுடைய தேவையை பூர்த்தி செய்த இடத்தில் நாம் உணர்வது என்ன உணர்வு என்று சொன்னால் அது இன்பம். அது மகிழ்ச்சி கிடையாது. அதுக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. அது வேறு, மகிழ்ச்சி வேறு, இன்பம் வேறு. ஒரு பொருளை அடைந்து அதன் மூலம் தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய இடம், துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அப்போ இன்பம் என்பது இந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்கான ஒரு பொருளோடு தொடர்பு கொண்டு அதை பெற்று அதை நிறைவு செய்து கொண்ட இடத்தில் நாம் காண்பது இன்பம். மகிழ்ச்சி என்பதற்கு எந்த பொருளும் நம்மிடம் வர வேண்டியதில்லை, நம் உடலோடு தொடர்பு கொள்ள வேண்டியதில்லை. அது இருக்கும் இடத்திலேயே இருந்தால் போதும். அது என்னுடையதாக ஆக வேண்டும் என்ற அவசியமில்லை. அது பொதுவானதாக இருந்து கொண்டே இருக்கலாம். அந்த ஒரு பொருள் லட்சம் பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் இந்த இன்பம் என்பது, நீங்கள் இப்போ பசிக்காக இட்லி சாப்பிட்டீங்க, அந்த துன்பம் நீங்கிய இடம் இன்பம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இட்லி உணதாக்கி கொண்டு நீங்கள் மட்டும்தான் சாப்பிட முடியும். இந்த துன்பத்தை போக்கக்கூடியது இந்த இட்லி இவருக்கு மட்டும்தான் பயன்படும். அப்படி பயன்பட்டு அதில் வரக்கூடியது இன்பம். ஆனால் மகிழ்ச்சி என்பது அது ஒரு பொருள். அந்த பொருள் நமதாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அது அதுவாகவே இருக்கும். அப்போ இது யாருக்கு சொந்தம்? எல்லோருக்கும் சொந்தம். அதை பார்த்து ரசித்து மகிழ்ச்சியாக மனம் இருக்கும். இந்த மனம் மட்டுமா இல்லை, லட்சம் பேரை பார்த்தாலும் ரசிக்கும். அது யாருடைய உடைமையாகவும் மாறாது. அப்போ அது அப்படியே இருக்கும். அப்போ ஒரு பொருள் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக ஆகிறது பாருங்கள். அங்கே தாங்க மகிழ்ச்சி. அப்போ தான் அம்மா சொல்லும்போது அது இயற்கையை ரசித்தல். இந்த மனதை 4 வேலைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதில் முதல்ல அதனுடைய முதல் அதனுடைய வேலை என்ன என்று சொன்னால், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற 5ஐயும் உணர வேண்டும். இதுக்காக தான் மனதினுடைய முதல் வேலை. என்ன முதல் வேலை? இந்த மனம் என்ற ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே அதுதான். அதனால தான் அது முதல் வேலை என்று சொன்னார்கள். அடுத்தது என்ன? இந்த உடலினுடைய தேவையை பூர்த்தி செய்து இயற்கை துன்பத்தை போக்குவது அந்த மனதினுடைய 2வது வேலை. இந்த உடலினுடைய தேவையை பூர்த்தி செய்வது மனதினுடைய வேலை. அப்போ இந்த உடலினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக மனம் ஒரு வேலைக்காரனாக செயல்பட வேண்டும். இது என்ன ஆகிறது? இப்பொழுது சமுதாய மனிதர்களில் இந்த மனம் என்னவா மாறிக்கொண்டுகிறது என்று சொன்னால், உடலாக மாறிக்கொள்கிறது. உடலாக மாறிக்கொண்டு அந்த உடலின் தேவை இருக்கிறது அல்லவா, அது நிறைவேறிய பின்னும் ப்ளீஸ் எக்ஸ்டன் அப்படின்னு போகுது. அப்போ இந்த ஒரு பாட்டு பாடுவாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே ஒன் மோர் அப்படின்னு சொல்லி ஏதாவது கத்துவாங்க, திரும்ப பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இது என்ன, இது தீர்ந்த பிறகும்
கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ இது என்ன ஆகிறது? மனம் உடலாக மாறிவிடுகிறது. அங்கு உடலினுடைய தேவையை பூர்த்தி செய்வது ஒன்று தான் மனதினுடைய வேலை. இரண்டாவது. மூன்றாவது, தன்னுடைய தேவையை நிறைவேற்றுதல். இதான் மூணாவது. அப்போ ரெண்டாவது உடலினுடைய தேவையை பூர்த்தி செய்தல். மூணாவது, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய் மனதினுடைய தேவையை பூர்த்தி செய்தல். மனதினுடைய தேவை என்ன? இயற்கையை ரசித்தல். இயற்கையில் இருக்கக்கூடிய எதையும் ரசிக்கலாம். ஆனால் அதை அடைதல் என்ற ஒரு நிலைக்கு மட்டும் போய்விடக்கூடாது. அடைதல் என்று போய்விட்டால் அது உடலினுடைய தேவை. அவ்வளோதானே? இப்போ ஒரு ரோஜா பூவை ஒரு ஆண் பையன் ரசிக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க. ரசிக்க வேண்டியதானே? அதை கிள்ளிடுறான், எனதாக்கி கொள்றான். நீ எங்கள் தலையில் வைக்க போகிற? ஒரு பொம்பளை பிள்ளையாக தலையில் வைக்கிறதுக்குன்னு கேட்குது. அது உடலுடையதாக மாற்றிக்கொள்வதற்காக அது பிடுங்குதுன்னு வச்சுக்குவோம். இவன் ரசிக்கிறான், இவன் எதுக்கு பிடுங்குறான்? இப்போது இந்த இடத்தில் அதை உடலினுடையதாக மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த பொருளை நீங்கள் மட்டும்தான் ரசிக்க முடியும். அப்போ அது எப்படி இருக்காது? அது மகிழ்ச்சியாக இருக்காது, அது இன்பமாகத்தான் இருக்கும். அது தேவையின் அடிப்படையில் இருந்தால் இன்பம். அப்படி இல்லைன்னா அது தேவையில்லாத ஒரு கர்மவினை பதிவாகத்தான் மாறும். இதுதாங்க இயற்கை. அப்போ இயற்கையை ரசித்தல் என்பது தான் மகிழ்ச்சி. அப்போ மனதின் தேவை மகிழ்ச்சி என்று சொன்னால் எதை பார்த்தாலும் ரசிக்க முடியும். எதை பார்த்தாலும் எப்போ ரசிக்க முடியும் என்று சொன்னால் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாமல் இருக்கும்போது மட்டும்தான் ரசிக்க முடியும். எதையாவது பார்த்த உடனே அது நமதாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்த அடுத்த சனம் உங்களால் ரசிக்கவே முடியாது. அப்போ அது என்ன ஆகிறது? மனமாக இல்லை, அது உடலாக மாறிவிடுகிறது. நமக்கு இந்த உலகப் பொருள்கள் அப்படின்னு சொல்கிற இந்த உலகப் பொருள்கள் அத்துணையும் இந்த உடலுக்காகத்தான் தவிர மனதுக்காக இல்லை. எல்லாமே இந்த உடலுக்காகத்தான். அப்போ இந்த உடலுக்காக அப்படிங்கும்போது இந்த மனம் ரசித்தல் என்று சொல்லும்போது அது எதையும் உடைமையாக்கி உரிமையாக்கி கொள்வதற்கு அங்கு இடமே இல்லை. அது எங்கே இருந்தாலும் ரசித்தல் என்ற ஒரு நிலையில் ரசிக்கிறதோடு நிற்கும். அவ்வளோதான். இன்னும் கூட இன்னொருவருடைய உடலின் தேவையை இவன் கொடுத்து அதை ரசிக்கலாம். ஆனால் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யும் போது அங்கு இன்பம்தான். இதே பிறருடைய தேவையை பூர்த்தி செய்யும் போது அது இன்பமா என்று பாருங்கள். இப்போ 4 இட்லி சாப்பிட்டீங்க, இயற்கை துன்பம் நீங்கிவிட்டது, அந்த இடத்தில் காண்பது இன்பம். இப்போ ஒருத்தர் பசியில் இருக்கார், அவருக்கு நீங்கள் 4 இட்லி கொடுக்குறீங்க. இப்போ இந்த இடத்தில் அந்த பொருளை நீங்கள் கொடுக்கிறீர்கள், அவருடைய உடலின் தேவையை நீங்கள் நிறைவு செய்கிறீர்கள். அவர் 4 இட்லி சாப்பிட்டு முடிச்சோடனே பசி தீர்ந்தது, அவருக்கு இன்பம், உங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை ரசிக்கிறீங்க. அப்போ தான் அது ரசனை. அது நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்தாலும் சரி, நம்ம குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்தீர்கள் என்று சொன்னால் அங்கு ரசித்தல் என்பது வந்துவிடும். அப்படி இருக்கும். அப்போ இந்த ரசித்தல் என்பது தான் மகிழ்ச்சி. இதை மட்டும்தான் மனம் விரும்புகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மனதின் தேவையை ரசித்தல் என்பதற்கு 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ நம்ம 24 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கிடுறோம், 8 மணி நேரம் வேலைக்கு போயிடுறோம், மீதி 8 மணி நேரம் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணலாம்? ரசித்தல். ஓ, மனதை ரசித்தலுக்கு 8 மணி நேரம் கொடுக்கறதா? இப்போ எல்லாம் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? கொடுக்குறோம். கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. எதை பார்த்தாலும் ரசிக்கிறோம். எப்படி ரசிக்கிறோம்? எதை பார்த்தாலும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரசிக்கிறோம். அப்புறம் அது நமக்கு கிடைச்சிட்டா பரவாயில்லையே அப்படின்னு மனம் எல்லை கட்டி விடுகிறது. எல்லாமே செகண்ட்ஸில் தான் ரசிக்கிறோமே தவிர
மினிட்ஸில் கூட ரசிக்கிறது இல்லை. அம்மா சொன்னாங்க, ஏதோ மலை வாசஸ்தானத்துக்கு போயிட்டு ரசித்தேன் என்று சொன்னார்கள். அங்கே போய் ரசிக்கிறப்ப ஏதோ ஓரளவுக்கு ஏதோ 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு நிமிடங்களில் ரசித்திருப்பார்கள். இங்கே நம்ம கடைவீதியில் போய் அப்படியே பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அது அந்த ரசித்தல் என்பது மாதிரி அது நமதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து விடுகிறது. அப்படிதான் இருக்கிறது. சரி, ஆக இந்த மனதின் தேவை என்பது மகிழ்ச்சி. அப்போ மனதின் தேவை என்பது மகிழ்ச்சி. அது எப்படி இருக்க வேண்டும்னா ரசித்தலில் தான் கிடைக்கும். 4வது மனதின் தேவை இறை உணர்வு பெறுவது. அது அடுத்த விஷயம்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ மகிழ்ச்சிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு சுருக்கமாக சொல்லுங்கள் சார். வளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, சுருக்கமாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 வார்த்தையை எழுதணும்னு தோணுச்சு, எழுதி வச்சுருக்கிறேன். அது சரியான்னு பாருங்கள். விலகி நிற்பதில் மகிழ்ச்சி என்று ஒரு 3 வார்த்தை போடணும்னு எனக்கு தோணுச்சு. விலகி நிற்பதில் மகிழ்ச்சி. எப்படி விலகி நிற்பது? இப்போ ஒரு மலர் இருக்கிறது, ஒரு ரோஜா மலர். அதிலிருந்து விலகி நிற்பது என்று சொன்னால் அதை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அதிலிருந்து விலகி அதன் பக்கத்தில் அதை பார்க்குற பார்த்தீங்களா, அப்போ மகிழ்ச்சியாக இருக்கும். ரசித்தல். விலகி நிற்பது தான் மகிழ்ச்சி. இந்த விலகி நிற்பது மகிழ்ச்சிங்கிறத தலைப்பாக எடுத்துக்கிட்டு பேசணும்னா இன்னொரு பெரிய டாப்பிக்கே பேசிடலாம் போல தெரியுது. இது இன்றைய ஒரு அனுபவத்தில் வந்த வார்த்தை. இன்னைக்கு காலையில் விளாங்குடி மன்றத்துக்கு போயிருக்கிறப்ப தவம் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தோம். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடியாச்சு, அருட்காப்பு மட்டும் சொல்லியாச்சு. அருட்காப்பு சொன்ன பிறகு அந்த உடலை கவனிக்கிறோம், உடலையே பாருங்கள் அப்படின்னு அந்த உடலை பார்த்தோம் பாருங்கள். அந்த உடலை பார்க்கறதுலையே 1/2 மணி நேரம் ஓடிடுச்சு. ஓம் சாந்தின்னு முடிச்சாச்சு தவிர்த்த. அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கே போகல. நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை அது கூட போகலை. இந்த உடலை பார்க்கறதுலையே இந்த உடலை சிவமாகவும் சக்தியாகவும் பார்த்து அதை பார்க்கக்கூடிய மனம், அந்த மனம் பார்க்கிறது என்பதை பார்க்கக்கூடிய நாம் இப்படி அந்த அந்த ஒரே இடத்துல உடல் தனியாக நிற்கிது, மனம் தனியாக நிற்கிது. நாம் ஆத்மஸ்வரூபமாக தனியாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே விட்டாச்சு. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓம் சாந்தி சொன்னால் என்னாலையும் கண்ணை திறக்க முடியல. அங்கே அமர்ந்திருந்த யாருனாலையும் கண்ணை திறக்க முடியல. கண்ணை மூடியே உட்கார்ந்துருக்காங்க. நான் ரொம்ப நேரம் கழித்து எல்லாரும் கண்ணை திறந்துருப்பாங்களே, நம்ம மட்டும் மூடி இருக்கேமேன்னு நினச்சிட்டு மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா அங்கே இன்னும் 2 பேர் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டேன். அப்புறமேலு மெதுவாக கண்ணை திறந்தாங்க. அப்போ என்னங்க இவ்வளோ லேட்டாக கண்ணை திறக்கணும்னே மனசு வரல, அப்படியே இருக்கணும் போல தோணுச்சுன்னாங்க. திறந்தவங்களும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் திறந்துருவாங்களே, நான் திறந்துட்டேன், ஆனால் எனக்கும் கண்ணை திறக்கவே மனசு இல்லை. இப்போது ஐயா நீங்கள் தவம் நடத்துனதை விட தவமே நடத்தாமல் இருந்தது இன்றைக்கி அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடந்தது என்று கேட்டால், விலகி நின்று பார்த்தோம், மகிழ்ச்சியாக இருந்தது. அவ்வளோதான். அங்கே ஒன்றுமே இல்லை. உடலை விலகி நின்று அப்படி சாட்சியாக பார்க்கிறோம், மனதையும் சாட்சியாக பார்த்தோம். கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். விலகி நின்று பார்த்ததில் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு. அப்போ கூட நான் பேசும்போது சொன்னேன், குடும்பத்தில் கூட விலகி நின்று பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. கல்யாணம் பண்ணியாச்சு, மகனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, அவனை தனியாக வச்சுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சரி வந்தோமா எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தோம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் என்னது விசு படம் கடைசியில் வரும், அந்த சம்சாரம் அது மின்சாரம். கடைசியில் எல்லோரும் ஒன்றாகவே இருக்கலாம், வேண்டாம் லட்சுமி சொல் வேண்டாம், நீங்கள் இங்கே இருங்க, ஞாயிற்றுக்கிழமையாச்சும் நாங்கள் வந்துடுறோம், மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். விலகி நின்று பார்ப்பதில் மகிழ்ச்சி, அதிலையும் விலகி நின்று பார்ப்பதில் மகிழ்ச்சி, எல்லாத்துலேயுமே விலகி நின்று பார்ப்பதில் மகிழ்ச்சி. நம்மளை ஒருத்தர் திட்டுறாரு,
அப்படி விலகி நின்று பார்ப்பதில் மகிழ்ச்சி. எல்லாத்துலேயுமே விலகி நின்று பாருங்கள், மகிழ்ச்சி. அவ்வளோதானே. இப்போ எழுத்த வீட்டுக்காரர் கார் வாங்கிட்டாரு, ஐயோ கார் வாங்கிட்டாருன்னு அந்த காருக்குள்ளே போயிடாதீங்க, விலகி நின்று பாருங்கள். நல்லா அழகாக இருக்குல்ல காரு, நல்ல கலர், நல்ல செலெக்ஷன் சார், சூப்பர், மகிழ்ச்சி. உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாத்தையும் விலகி நின்று பாருங்கள். குறிப்பாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அங்கே பொண்ணு மாப்பிள்ளை, விலகி நின்று பாருங்கள். இந்த இவன் மோரக்கட்டைக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படி பார்த்துடாதீங்க, விலகி நின்று பாருங்கள். எதுலேயுமே அதுக்கு உள்ளே போயிடாதீங்க, விலகி நின்று பாருங்கள். இதைத்தான் சாட்சியாக பாருங்கள் என்று சொல்லுகிறார். எங்கேயுமே விலகி நின்று பார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற ஒரு வார்த்தை எனக்கு இன்னைக்கு காலையில் உதித்ததாக இருந்தது. சரி, இப்போ அம்மா சொல்லும்போது ஒன்று சொன்னாங்க, இயற்கையை ரசித்தல் என்பதை சொல்லிவிட்டு அவங்க நான் மலைக்கு போய் ரசித்தேன்னு சொல்லிட்டு இப்போ அதை என்ன பண்ணுறோம், இயற்கையை செயற்கையாக ரசித்தல் அப்படின்னு ஒன்று புதுசாக இருக்குது. எப்படி? அப்படியே அந்த கொடைக்கானல் மலையை அப்படியே டிவியில் பார்க்கறது. அப்போ இயற்கையை செயற்கையாக ரசித்தல். இங்கே ஆனால் ஜீவானந்தன் விரயமாகுது. இயற்கையாக ரசித்தால் விரயமாகலை. கொடைக்கானலில் போய் டிவியில் பார்க்குறத விட மொட்டை மாடியில் போய் அப்படியே பறவைகளை பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா ரசித்தலாக இருக்கிறது. அப்போ இப்போ இயற்கையையும் செயற்கையாக்கி ரசித்தல் என்பதில் நமக்கு என்ன இல்லை, அந்த மகிழ்ச்சி கிடையாது. கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆயிரும், ஜீவகாந்த விரயமாக மாறிவிடும். சரி, கடைசியில் ஒரு கதை சொன்னாங்க. அந்த மன்னனை நீ இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு போன பிறகு அப்புறம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறான். அப்போ முதல்ல இது நம்ம அரசு, என்னுடையது, நான் தான் அரசன் அப்படிங்கிற என்னுடையதுங்கிறத வச்சுக்கிட்டு ஆண்டான். இப்போ என் பொறுப்பு என்று வாழுகிறான், மகிழ்ச்சியாக இருந்தான் என்று சொல்லி முடித்தாங்க கதையை. அந்த கதையிலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, முதலாளியெல்லாம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்காங்க, தொழிலாளியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று தோன்றியது. ஆனால் அதுவும் ஓரளவுக்கு உண்மைதான். முதலாளிகள்லாம் நிச்சயமாக டென்ஷனில் தான் இருக்கிறாங்க எல்லா பக்கமும். தொழிலாளிகள் தான் இப்படி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், உண்மைதான். அது மட்டும் இல்லை, எனது அலுவலகத்தில் கூட பார்த்துருக்கிறேன், மேனேஜர் டென்ஷனாகவே கிடப்பார், கீழே இருக்க அசிஸ்டண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க. 5 மணி ஆச்சு, என் வேலை முடிஞ்சு, நீ பாரியா பார்க்காட்டி போய் அப்படின்னு போயிடுவாங்க. நீ இந்த பேங்க்கில் பாருங்கள், அந்த கீழே இருக்கக்கூடிய கிளர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, 5 மணிக்கு எதிர்த்து போயிடுவாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் ஃபுல்லாக ராத்திரி 8 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. ஏன்? அது பொறுப்பு. இப்போ இன்னும் கூட சொல்லலாம், மன்றத்தில் பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அருள்நிதியான பிறகு கூட மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அறக்கட்டளை தலைவராக ஆனவுடனே என்னுடைய மகிழ்ச்சியெல்லாம் போயிடுச்சு. ஒருத்தர் சொன்னார், நான் முதல்ல பிபி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேங்க, மன்றத்துக்கு பயிற்சிகளெல்லாம் செய்து தியானமெல்லாம் செய்து பிபி மாத்திரையை விட்டுவிட்டேன், மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்பொழுது விஷன் கோஆர்டினேட்டராக என்னை போட்டு விட்டார்கள், மீண்டும் பிபி மாத்திரை சாப்பிட ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னார். ஆக என்னாச்சு, இந்த பொறுப்புகளை எல்லாம் எடுக்கும்போது என்ன ஆயிடுது, மகிழ்ச்சி போய்விடுகிறது. நாளைக்கு இப்போ ஜூமை நடத்துறதுக்கு சசிகுமார் ஐயா இவங்கெல்லாம் வருவாங்களான்னு தெரியும். ஐயா நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், பொறுப்பை நீங்களே வச்சுங்க, என் தலையில் விட்டுருவாங்களான்னு தெரியல. அதுக்காக தான் எப்பயுமே நான் என்ன சொல்கிறதுன்னா, பொறுப்புகளை ரொம்பவும் சுமத்த வேண்டாம், பொறுப்புகளை ரிலாக்ஸாக முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், போதும். எவ்வளவு நிறைய ப்ரோக்ராம் கொடுத்து நிறைய தத்துவத்தை கொடுத்து யாரை திருத்த போகிறோம், யாரையும் திருத்த 34 வருஷத்தில் நான் எத்தனை பேரை திருத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா எண்ணி பார்க்குற மாதிரி தெரியுது, எண்ணி பார்க்குற மாதிரி தெரியுது. என்னுடைய தத்துவங்களை அப்படியே புரிந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற ஒருத்தர் சசிகுமார் ஐயாவை என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அந்த புத்தகம் வெளிவந்த பிறகு அதில் நான் உணர்ந்திருக்கிறேன். அவ்வளோதான். 34 வருஷத்தில் ஒருத்தரை பார்க்குறேன். அப்பா, நானாவது ஒருத்தரை பார்த்துட்டேன். வேதாத்திரி மகிழ்ச்சி வாழ்நாள் முழுவதும் ஒருத்தரை கூட பார்க்கலையேன்னு வந்துட்டு போயிட்டார். இப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நம்ம நிறைய பொறுப்படுத்தி இந்த ப்ரோக்ராம் அதை பண்ணி இதை பண்ணி ஏன் நம்ம மகிழ்ச்சியை கெடுத்துக்கணும், தேவையே இல்லை. முடிந்த அளவு கொடுப்போம், இது ஒன்று போதும். இன்றைக்கி ஒரு நாள் பேசணும், 1 மணி நேரம் பேசியிருக்கோம், போதும். இதில் எத்தனை பேரை மாற்றிட்டோம். என்னுடைய பேராசிரியர் அறிவலன் கேட்குறார்,
நீ இத்தனை வருஷமாக நீ பேராசிரியர் எத்தனை பேரை மாற்றிருக்கிற, முதல்ல அதை விட்டுட்டு வெளியில் வாயா அப்படின்னாரு. ஏன் நீ ஒரு யார் மாறி இருக்கா, ஒருத்தர் மாறவே இல்லையப்பா. மாறின மாதிரி எல்லாரும் நடித்தாங்க. அதை நான் நிச்சயமாக கண்டு உணர்ந்திருக்கிறேன். நிறைய இருக்குது. என் வாழ்நாளில் நன்மணி ஐயா தான் என்னுடைய குரு என்று சொன்னவர்கள்லாம் இப்பொழுது நன்மணி ஐயா கிடக்கிறான், அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இப்போ நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்புறம் இதுதான் உலகம், எல்லாமே நடிப்பு, எல்லாமே நடிப்பு, அப்படி தான் இருக்குது. அப்போ இதுலேயும் ஒரு அளவு முறையோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அம்மா சொன்னதில் அந்த பொறுப்பாளர்களாக இருக்காமல் அப்படியே அதை செய்யக்கூடிய அந்த ஒரு நிர்வாகியாக இல்லாமல் அதை பொறுப்பு அப்படிங்கிற அளவில் இருந்தால் ரைட் அப்படிங்கிற மாதிரி அது பட்டும் படாமல் இருக்கணும் அப்படின்னு இந்த கதை எனக்கு உணர்த்தி. அதுவும் ஓரளவுக்கு உண்மைதான். எனது என்று இல்லாமல் இது ஏதோ நான் செய்கிறேன், அவ்வளோதான், செய்கிற வரைக்கும் செய்வேன், ரைட் அப்படின்ட்டு போயிடும். ரைட். சில பேர் சர்வீஸ்காரங்க சொல்லுவாங்க, எனக்கு முடிஞ்சால் வருவேங்க, முடியாட்டி வரமாட்டாங்க, அப்படிதாங்க அப்படிம்பாங்க. இல்லை நீங்கள் பேர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த 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 இதெல்லாம் வரணும், இந்த கிழமையிலெல்லாம் நீங்கள் தான் எடுத்துக்கணும், அதெல்லாம் நீங்கள் தான் எடுத்துக்கணும், இதெல்லாம் நீங்கள் தான் எடுத்துக்கணும் இப்படின்னு நாள் முழுவதும் ப்ரோக்ராமை போட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சி அத்தனை பேருக்கும் பிபி மாத்திரை தான் கொடுக்குற நிலைமை ஆகிடுச்சு. ரிலாக்ஸாக இருக்கணும். அப்போ இன்று சித்ராமா சொன்ன கதை நமக்கும் ஏதோ ஒரு புரிதலை கொடுத்திருக்கிறது. நாம் இன்னும் ரொம்பவும் அதை பொறுப்புகளை எல்லாம் கூட்டிக் கொள்ளாமல் ரிலாக்ஸாக நம்ம இதை நடத்தி செல்வோம். ரொம்ப நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஆக மனதின் தேவை மகிழ்ச்சி, மனதினுடைய மகிழ்ச்சியை கெடுத்துக்கொண்டு எந்த சேவையும் செய்ய வேண்டாம், எந்த தொண்டும் செய்ய வேண்டாம், அதில் பலனில்லை என்ற ஒரு புதிய கருத்தை இன்று நாம் உணர்ந்து கொள்வோம். அதன்படி நமது தமிழ் ஆனந்த யோகத்தை நடத்தி செல்வோம். நன்றி, வாழ்க வளமுடன்.